இந்த இளைய தலைமுறை 65 தான் இப்படி சிலிர்த்தெழுந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்துக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முழு காரணமாக அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்கிறதுன்னு ஒரு பேச்சு நடந்ததுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, இல்லை அப்படி நடக்கவே இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. எனக்கு ரெண்டு பாஜகவுடைய ஐடியாலஜி என்னன்னா திராவிடம் இல்லாத, அதாவது கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்றது அவங்களுடைய டார்கெட். அதையெல்லாம் வீழ்த்த முடியாது, அகற்ற முடியாது. அவர் அப்படி நினைச்சா அது பகல் கனவாகிவிடும், ஏமாந்து போகும். இப்போ தமிழக அரசியல்ல ஒரு புதிய திருப்பமா விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்று இருக்காங்க. ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கும் வந்திருந்தாங்க. அப்போ நடந்த சில நெகிழ்வான சம்பவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? அவர் என்ன செஞ்சாருன்னா, உள்ள இருந்து வெளியே வரும்போது நானா அவர் கையை பிடிச்சி எழுத்துட்டு வரல, அவரு என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. இதுதான் உண்மையில் நடந்தது. அவர் கையை பிடித்து கொண்டு வெளியே வாசலுக்கு வந்தபோது பெருந்திரளான கூட்டம் ஆயிரக்கணக்கில் வந்து திரண்டது. விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க ஒளிநாடாவை திரும்ப 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 போட்டு கேட்டுக்கிட்டே தான் நான் கூட்டம் பேச போறேன்னு சொன்னேன். எனக்கு வந்து ரொம்ப திகைப்பா இருந்தது. அவருக்குள்ள பணிகளில் நம்ம ஒரு சாதாரண ஆள், நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அவர் இவ்வளவு அன்பு வச்சு வந்து பார்த்துருக்காருன்னு நினச்சி எனக்கு மகிழ்ச்சி. நான் பிரசிட்ட சொன்னேன், மிஸ்டர் விஜய் ஹேஸ் பிகம் எ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். தேர் வில் பி சர்ப்ரைசஸ், ஷாக்கிங் சர்ப்ரைசஸ் இன் த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ன்னு சொன்னேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பரபரப்பான அரசியல் சூழலில் நமது சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் நாடாளுமன்றம் வரை தமிழர்களின் குரலாய் ஒலித்தவரும் அனல் பறக்கும் பேச்சுக்கு சொந்தக்காரருமான மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வாங்க, அவர்கிட்ட நம்ம நிறைய பேசுவோம். வணக்கம் சார். வணக்கங்க. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். நீண்ட நெடிய காலம் அரசியல் பயணத்தை உங்களுடைய அனுபவம் இருக்கு. இப்போ தமிழக அரசியல்ல ஒரு புதிய திருப்பமா விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்று இருக்காங்க. ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கும் வந்திருந்தாங்க. இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம், தன் வீட்டில் இருக்கக்கூடிய பணியாட்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றது ஒரு முதலமைச்சர் கிட்ட, அதை நீங்க பண்ணியிருந்தீங்க. அப்போ நடந்த சில நெகிழ்வான சம்பவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு சகோதரர் ஜோசப் விஜய் என் இல்லத்துக்கு வருவார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. காலை 9:30 மணி அளவில் காவல்துறையினுடைய உளவு பிரிவிலிருந்து என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பிற்பகல் 3 மணிக்கு முதலமைச்சர் உங்கள் வீட்டிற்கு வர இருக்கிறார் என்று சொன்னார்கள். எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. அவருக்குள்ள ஆயிரம் வேலை அலுவல் பணிகளுக்கு இடையில் பார்க்க வரேன்னு வர்றாரு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் திகைப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது, மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவர் வீட்டிற்குள் வரும்போது என்னுடைய புதல்வர் துரை வைகோ வாசலுக்கு வெளியிலிருந்து அழைத்து வந்தார். நான் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். நான் அவர் கரம் பற்றி உள்ளே அழைத்து சென்று அவருக்கு பட்டு வேட்டியை போட்டு நல்ல மணக்கும் மல்லிகை சரம், மல்லிகை மாலை ஒன்றை போட்டேன். அவர் எனக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், 83ஆம் வருடம் அக்டோபர் திங்கள் கடைசி பருவத்தில் உங்கள் தந்தையார் கட்டிய புதிய இல்ல திறப்பு விழாவுக்கு டாக்டர் கலைஞரும் நானும் வந்தோம். அப்பொழுது உங்களுக்கு 8 அல்லது 9 வயசு இருக்கும். நீங்கள் சிறு பையன், மாணவன். அன்றைக்கு முதல்ல உங்கள் வீட்டில் வந்து போன அந்த நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை விமான நிலையத்தில் பயணிகள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் நான் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தேன். வாசலில் கால் வைத்த நீங்கள் என்னை கோடியில் உட்கார்ந்து என்னை பார்த்துவிட்டு வேகமாக என்னை நோக்கி வந்தீர்கள். வந்து நீங்கள் காட்டிய மரியாதையில் நான் சிலிர்த்து போனேன். கலை உலகில்
இப்படிப்பட்ட பண்பாடு உள்ளவர்களும் இருக்கிறார்களா என்று நான் அவர் நடந்து கொண்ட விதம் நான் விவரிக்க விரும்பவில்லை. ஓகே. ரொம்ப நான் நெகிழ்ந்து போனேன். அதை சொன்ன உடனே அவர் பெரியவங்களுக்கு மரியாதை செய்யணும்ல அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு. நல்லா ஞாபகம் இருக்குங்க அப்படின்னாரு. அதற்கு பிறகு அவர் சொன்னது, நான் உங்கள் பேச்சுக்கு பரம ரசிகன். ஐ எம் யுவர் கிரேட் ஃபேன். ஓகே. விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒளிநாடாவை திரும்ப 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 போட்டு கேட்டுக்கிட்டே தான் நான் கூட்டம் பேச போனேன்னு சொன்னார். அப்போதுதான் அந்த தைரியம் தனக்குள்ள வரும் அப்படின்றதுக்காக. அது எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. அவர் சொன்னது, போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சை திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கிட்டே போனேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு சில வருடங்களுக்கு முன்பு முள்ளிவாய்க்காலில் படுகொலைகள் நடந்த பிறகு நான் ஒரு ஒளிப்பேழை வீடியோ தயாரித்தேன். ஜினோசைட் ஆஃப் ஈழம் தமிழ்ஸ், ஹார்ட்ஸ் ப்ளீடு, ஈழத்தில் இனக்கொலை இதயத்தில் ரத்தம் அப்படின்னு ஒரு வீடியோ கேசட்டு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் 2 தயார் பண்ணி ஒவ்வொரு கல்லூரியிலையும் போய் வாசலில் நின்று நான் வழக்கமாக போகிற அரசியல்வாதியினுடைய அந்த உடைகளை அணிஞ்சிட்டு போகாமல், அரசியல்வாதினாலே மாணவர்களுக்கு கொஞ்சம் நெருங்கி வரமாட்டாங்கன்னு பேட் ஷர்ட்டோட போய் பிரசிடென்சி காலேஜ், லயலா காலேஜ், லா காலேஜ், தியாகராஜ ஆர்ட்ஸ் காலேஜ், நியூ காலேஜ், பச்சைபாஸ் காலேஜ், லயலா காலேஜ், கிறிஸ்டின் காலேஜ், எல்லா கல்லூரி வாயில்களையும் நின்று ஆயிரக்கணக்கான பிரதிகள் எடுத்து மாணவர்களிடம் கொடுத்து வீட்டில் போய் போட்டு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை தயாரித்து அந்த கேசட்டை ஒளிப்பதிவாளர் செல்லத்துறை சினிமா உலகத்தில் இருக்கார், என்கிட்ட வாங்கிட்டு போனார். விஜய் பார்க்கணுங்கிறாரு. ஓகே. இதை கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. ஒரு 4 நாள் கழித்து, ஏயா பார்க்க முடியலையா, பார்த்துட்டு அழுதுட்டையா அப்படின்னு சொன்னாராம். ஓகே. விஜய் அதை அவர் அந்த செல்லத்துறை என்கிட்ட சொன்னார். இப்போது அவர் இப்படி பேசிட்டு வரும்போதே எங்கள் வீட்டில் பணி செய்யக்கூடியவங்க, மற்ற வீட்டில் உதவியாளர்கள், பணிப்பெண்கள், அவங்க சமையல் வேலையெல்லாம் செய்கிறவங்க அல்லது வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறவங்க, அவங்க எங்கிட்ட, ஐயா விஜய் சார் வர்றாங்களாம்ல, நாங்கள் அவரை பார்க்கணும்னாங்க என்கிட்ட. சரிங்க. சரி பார்ப்போம், அவர் எவ்வளோ நேரம் இருப்பாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்க பார்த்தாங்க. அவங்களோட நின்று அவர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. அதில் ஒரு பொண்ணு, அது ஒரு அம்மா, அவருக்கு திருஷ்டி சுற்றி போட்டுச்சு. ஓகே. பதிலுக்கு அவர் திருஷ்டி சுற்றினார். அதன் பிறகு நான் அங்கே வந்து அறிஞர் அண்ணாவுக்கு முன்னாடியே 1964 ஆகஸ்ட் 21 பேசுகிற அந்த பேச்சு வீட்டில் அந்த அண்ணாவுக்கு முன்னாடி நான் பேசுகிற மாதிரி அந்த படம் இருக்குது. ஓகே. அதை காட்டினேன். ஓகே. இது 64. இந்த இதுக்கு இருக்க படம் பக்கத்தில் இருக்க படம் 69. அண்ணா மறைஞ்ச 30ஆம் நாள் சட்டக்கல்லூரியில் அண்ணா சிலை திறந்தோம். டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் அவரை வந்து அந்த சிலையை திறக்க வந்தார். அந்த வரவேற்புதல் நான் அவர்கிட்ட கொடுத்தேன் வாசித்து. 69 அண்ணா மறைஞ்சது. 69லேருந்து 89 வரைக்கும் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் பார்வையாளர்களை சந்திக்கின்ற அந்த மாடி அறை இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த அறையில் இருந்த ஒரே ஒரு வரவேற்பு மடல் இது மட்டும்தான். காரணம், வடநாட்டு தலைவர்கள், வெளிநாட்டு தலைவர்கள் வந்தால் ஆங்கிலத்திலே இருப்பதனால அதை விரும்பி வாசிப்பாங்க. அப்படி ஏன்னா கே கைண்ட் இன் ஹார்ட், ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆர் ரைட் திங்கிங், யூனிஃபையிங் ஃபேக்டர், இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், இப்படி KARUNA அதை வரிசையாக ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்து போட்டிருந்தது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாழ்த்து மடல் அவர்கிட்ட கொடுக்கறத தினத்தந்தி மறுநாள் எல்லா எடிஷன்லையும் அந்த ஃபோட்டோ போட்டாங்க. அந்த படத்தை வச்சுருக்கேன் நான். ஓகே. அண்ணாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது
டாக்டர் கொடுத்த கலைஞருக்கு ம். நான் வரவேற்பு மடல் வாய்ச்சி கொடுக்கறது. இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் தலைமையில் என் நண்பன் வாசு சொக்கனுக்கு வாடிப்பேட்டில் கல்யாணம் நடந்தது. பெரியார் தலைமையில், பெரியாருக்கு முன்னாடி நான் பேசினேன். அந்த படம், இந்த 3 படத்தையும் காமிச்சு அதுக்குரிய விளக்கத்தையும் சொன்னேன். அதன் பிறகு வெளியே வரும்போது என்ன படங்கள்னு கேட்கும்போது, நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட போது அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தீக்குளித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞர்கள் 5 பேர், அவங்க படங்களை வச்சுருக்கிறேன். பக்கத்தில் ஒரு படம் இருக்குது. அது நான் வன்னிக்காட்டுக்கு போய் தேசிய தலைவரோடு பல நாள் இருந்துட்டு திரும்பி வரும்போது இராணுவம் சுற்றி வளைத்து தாக்கிய போது நூல் இலையில் நான் உயிர் பிழைத்தேன். அப்படி என்னை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள். அந்த தாக்குதலில் உயிர் நீத்த சரத் என்ற பீட்டர் கென்னடி, அந்த படத்தை வச்சிருக்கிறேன். நான் சுவாசிக்க நீ சுவாசம் இழந்தாய் அப்படின்னு அதையும் காட்டிட்டு, தேசிய தலைவர் நான் வன்னிக்காட்டில் இருந்த படம் வச்சுருக்கேன். சரிங்க. அதை காட்டிட்டு, அதற்கு பிறகு 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி என்னுடைய பாட்டனார் கலிங்கப்பட்டியிலே கட்டின எங்கள் இல்லம் அங்கே படமாக வச்சுருக்கேன். அதை காட்டினேன். அவர் என்ன செஞ்சாருன்னா, உள்ளேருந்து வெளியே வரும்போது நானாக அவர் கையை பிடிச்சி எழுத்துட்டு வரல. அவர் என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டார். இதுதான் உண்மையில் நடந்தது. அவர் கையை பிடித்து கொண்டு வெளியே வாசலுக்கு வந்தபோது பெருந்திரளான கூட்டம் ஆயிரக்கணக்கில் வந்து திரண்டிருந்தார்கள். மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் இருந்தாங்க, அவங்க கட்சி தோழர்கள் இருந்தாங்க, எந்த கட்சியும் இல்லாத பொதுமக்களும். அப்போ வாசல்ல இருந்து அவர் கையை காட்டினார், நானும் கையை காட்டினேன். அது இயற்கையாக நடந்தது, திட்டமிட்டு நடந்ததில்லை. அவர் தான் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். பிறகு காரில் ஏற்றி விட்டு அனுப்பி வச்சேன். எனக்கு வந்து ரொம்ப திகைப்பாக இருந்தது. அவருக்குள்ள பணிகளில் நம்ம ஒரு சாதாரண ஆள், நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அவர் இவ்வளவு அன்பு வச்சு வந்து பார்த்துருக்காருன்னு நினச்சி எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது விஜய் வந்து ஒரு முதலமைச்சராக இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆமாம். இதுக்கு முன்னாடி அதிமுக இல்லை திமுக அப்படின்ற இருபெரு கட்சிகள் தான் எங்கள் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டுட்டு இருந்தாங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வந்த முதல் எலெக்ஷன்லேயே முதலமைச்சராக இன்றைக்கி பதவியேற்றிருக்கிறார். இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க சார்? ஓட்டு என்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் என்னை சந்தித்து என் அபிப்பிராயத்தை கேட்டாங்க. நான் வந்து அந்த தேர்தல் காலத்தில் பார்த்த அந்த அதிர்வு அலைகளை பார்த்துட்டு, லட்சக்கணக்கில் மக்கள் திரள்வதை பார்த்துட்டு, திமுகத்திலிருந்து நான் நீக்கப்பட்ட காலத்தில் வெள்ளமாக கூடிய கூட்டங்களை நான் பார்த்தவன் தான். இந்த கூட்டங்கள்லாம் பார்த்துட்டு நான் பிரசிட்ட சொன்னேன், மிஸ்டர் விஜய் ஹேஸ் பிகம் எ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். தேர் வில் பி சர்ப்ரைசஸ், ஷாக்கிங் சர்ப்ரைசஸ் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ன்னு சொன்னேன். ஆச்சரியங்களும் அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்களும் இந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது பார்க்கலாம். இது சிலருக்கு பிடிக்கலை, எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கூட்டணி இருந்துட்டு. நான் வந்து ஊராக போய் நான் கிட்டத்தட்ட 45 தொகுதிகளில் திமுக பிரச்சாரம் பண்ணவன், பிரம்மாண்டமான கூட்டங்களை பிரச்சாரம் பண்ணவன். அதில் பல தொகுதிகள் ஜெயிக்கவும் செய்திருக்கு. ரிசல்ட்டை பொறுத்தளவில் என் மனசில் பட்டது எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியமாக. நாம் முதல்ல 20% தான் அவர் ஓட்டு வாங்குவார் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போனப்போ அப்போ உள்ள கூட்டங்களை பார்க்கும்போது நம்ம 20% சொன்னோம், நம்ம குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி தெரியுது. இதை விட ஒரு அதிகம் வாங்கிடுவார் போல தெரியுதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா 35% வாங்கியிருக்காங்க. இது அன்எக்ஸ்பெக்டட், யாரும் எதிர்பாராதது. அதுக்கு காரணங்களே ஒவ்வொரு கட்சியும் கள ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக ஏன் இவ்வளவு சரிவு ஏற்பட்டது, இவ்வளவு பெரிய வீழ்ச்சி ஏன் ஏற்பட்டது, ஏன் இப்படி தோற்றோங்கிறத ஒவ்வொரு கட்சி இப்போ கள ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வில் பல உண்மைகளை அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. கண்டிப்பாக. இப்போ உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த மாதிரி அதிக ஓட்டுகள் வாங்குவார்னு கணிச்சதா சொல்கிறீங்க. ஆமாம். இது உங்களுடைய கூட்டணி தலைமைக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்களா? உங்களுடைய இல்லை அது அந்த காலகட்டத்தில் உங்கள் வெற்றி முக்கியம் இல்லையா? அந்த காலத்தில் கூட்டணி கட்சிகள் கூட்டமே நடக்கலையே. அந்த ஈவ் ஆஃப் எலெக்ஷன்ஸில் கூட்டணி கட்சிகள் கூட்டமே நடக்கலையே. நடந்திருந்தா என் கருத்தை இவ்வளவுதான் சொல்லியிருக்க முடியாது. எனக்கே முதல்ல 20% அல்லது மேக்சிமம் 20-25% வரலான்னு நினச்சேன். ஓகே. 35% வருவான்னு நானே யூகிக்கலை. ஓகே. அது எதிர்பாராத திருப்பமாக அமைஞ்சிருக்கு. சார், இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு 108 தொகுதிகள் தான்.
அவருக்கு நம்ம திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல தான் இன்னைக்கு அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. ஒருவேளை நீங்களும் உதயசூரியன் சின்னம் இல்லாம தனி சின்னத்துல நின்று இருந்தா நீங்களும் ஆதரவோ இல்ல கூட்டணியோ விஜய் கூட அமைச்சிருப்பீங்களா? அதாவது இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஓகே. நீங்கள் உதயசூரியனில் நிற்காம உங்கள் சின்னத்தில் நின்றுருந்தா என்ன முடிவெடுப்பேன்னு கேட்குறீங்க. நல்ல அருமையான பொருத்தமான கேள்வி தான். ஆனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்படாத போது ஏற்பட்டிருந்தால் என்ன செய்வேன்னு யூகமாக சொல்கிறதுங்கிறது ஓகே. எனக்கு விருப்பம் இல்லை. சரிங்க சார். எப்பயுமே நீங்கள் ஒரு நிலையான உங்களுடைய அரசியல் அனுபவத்தை மையப்படுத்தி ஒரு முடிவு எடுப்பீங்க தேர்தல் வரும்பொழுது. இதன் பின்பும் திமுக கூட்டணியில் தொடர்வீர்களா? தாவேக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா வருங்கால? திமுக கூட்டணியில் தான் இப்போ தொடர்றோம். கண்டிப்பாக. எங்கள் தோழமை நீடிக்கும் தான் நிர்வாக குழுவில் நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம். ஓகே. திமுக கழகத்தோடு எங்கள் தோழமை தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். அது நீடிக்குங்கிற உணர்வோடு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக. ஆமாம். எதிர்காலம் வந்து இவ்வளவு நீண்ட எதிர்காலத்தை பற்றியெல்லாம் இப்போ யூகமாக ஒன்றும் சொல்ல முடியாது. பெரியாருடைய சமூக சீர்திருத்த கொள்கைகளை திராவிட இயக்கங்கள் சரியாக பின்பற்ற தவறியதனுடைய ஒரு விளைவு தான் இந்த தேர்தல் முடிவு என்ன நினைக்கிறீங்களா? அப்படி நான் நினைக்கல. திராவிட முன்னேற்ற கழக அரசு, சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய அரசு தந்தை பெரியாருடைய நெறிகளை, கொள்கைகளை அதை பின்பற்றுவதோடு தந்தை பெரியாருக்கு உரிய விதத்தில் மரியாதை செலுத்தி வந்தது. பெரியாரை பற்றி சில பேர் நாங்கள் பெரியார் சிலையை உடைப்போம், பெரியார் பற்றி இழிவாக பேசுகிறப்ப நான் தான் சொன்னேன், சிலையை உடைக்கணும்னு நீ முடிவெடுத்தால் சொல்லிட்டு வரணும். கள்ளத்தனமாக ராத்திரியில் போய் உடைக்கக்கூடாது. இத்தனாம் தேதி இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இந்த பெரியார் சிலையை உடைக்க வருகிறோம்னு அறிவிச்சிட்டு வா, நானும் அங்கே வருவேன். சிலையை உடைக்கிற கை உடம்போடு இருக்காது அப்படின்னு நான் 3 தடவை பேசியிருக்கேன். நாங்கள் அந்த மாதிரி வந்தாங்கன்னா போய் எதிர்ப்போம். பெரியார் இல்லாட்டி நாம் ஏதுங்க? இன்றைக்கி பெரியார் இல்லாவிட இத்தனை பேர் இந்த சமூக நீதி எங்கே வந்திருக்கும்? இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உயர்ந்த இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து உயர்ந்த பதவிகளை அலங்கரிக்கிறார்கள். இதற்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் பெண்களுக்கு சொத்துரிமை முதற்கொண்டு எல்லாமே பெரியாரால் வந்தது தானே. பெரியார் இல்லாவிடில் நாம் ஏது? அதனால தான் நான் பார்லிமெண்ட்டில் அம்பேத்கர் படத்தை ஏன் இங்கே திறக்கலை? எல்லா தலைவர்கள் படமும் இருக்குது. அம்பேத்கர் படத்தை திறந்தா சென்ட்ரல் ஹால் தீட்டுப்பட்டுருமா அப்படின்னு பார்லிமெண்ட்டில் கேட்டவன் நான். கண்டிப்பாக. விபி சிங் பிரதமரான உடனே நீங்கள் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை வகுத்த இடம் சென்ட்ரல் ஹால், அங்கே நீங்கள் அவர் படத்தை திறக்கணும்னு சொன்னேன். என் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விபி சிங் அம்பேத்கர் படத்தை திறந்தார். பெரியார் படத்தையும் நீங்கள் திறக்க வேண்டும்னு சொன்னேன். அதை யாரும் நிறைவேற்றலை. ஆனால் நான் பதிவு பண்ணியிருக்கேன் பார்லிமெண்ட்டில். ஓகே சார். சார், அதாவது பெரியார் அவர்கள் வந்து நிறைய போல்டான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணால் சிலர் கோச்சிப்பாங்க அப்படின்னு எதுவும் நினச்சதில்லை. அதெல்லாம் எடுத்து முன் வச்சு தான் வலுவாக பேசி தான் இந்த கட்டமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. திராவிட கொள்கைகளும் அப்படி தான் பின்தொடர்ந்து வந்தோம். ஆனால் இடையில் வந்து திட்டங்களை பற்றி பேசுகிறது, இதை பற்றி நோக்கி போகிறதுனால, கொள்கைகளை எடுத்துரைக்காமல் போனதுனால அதாவது இன்றைய இளம் சமூகத்துக்கிட்ட இருந்து கடந்த ஒரு 1/4 நூற்றாண்டாக நம்ம விலகி நின்றுட்டுமோ? அது இன்றைய தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்குறீங்களா? பெரியாருடைய கொள்கைகளை, அவருடைய கோட்பாடுகளை மதித்து அவரை பெருமைப்படுத்திய கடமையை திமுக கழகம் செய்து வந்திருக்கிறது. திராவிடர் கழகம் அண்ணன் ஆசிரியர் வீரமணி தலைமையில் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கூறுவது போல இளைய தலைமுறையிடம், கல்லூரி மாணவ மாணவிகளிடம், வளரும் தலைமுறையிடம் பெரியாரை அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பது உண்மைதான். அது உண்மைதான். ஓகே. அது இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேற என்ன? இல்லை, தோல்விக்கு அது காரணமாக இருக்க முடியும். விவரிக்க முடியாத ஒரு மனக்கிளர்ச்சி இளைய தலைமுறையிட்ட மாணவர்கள்ட்ட ஏற்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஆயிருக்கிறாரே அவர் மேலே, அது எப்படி ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏற்பட்டிருக்கு. அவர் அப்புறம் கூட்டங்கள்லேயும் சரி, திரள்ற இளைஞர்கள்லாம் பார்த்தா எல்லாம் இளைஞர்கள். இந்த இளைய தலைமுறை 65 தான் இப்படி சிலிர்த்தெழுந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்துக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முழு காரணமாக இருந்தது மாணவர் சமுதாயம், இளைஞர் சமுதாயம். இப்போ அதே மாணவர் சமுதாயம், இளைஞர் சமுதாயம் என்னவென்றே எனக்கு புரியவில்லை. எதிர்பாராத அளவுக்கு வெள்ளமாக வந்து கூட்டங்களிலே திரண்டது வந்து ஆச்சரியத்தை அளித்தது. காரணத்தை என்னால் யூகிக்க கூட முடியலை.
அப்போது நம்ம எந்த இடத்துல தவறணும்னு நினைக்கிறீங்க? நம்ம கூட்டணி இந்த இடத்துல தவறிடுச்சு, எங்களோட தோல்விக்கு இதுதான் நான் காரணம்னு நினைக்கிறேன்னு எதை நினைக்கிறீங்க? நீங்கள் அரசியலில் தோல்வி என்பதும் வந்து போகக்கூடிய ஒன்று தான். வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் அல்ல. கண்டிப்பாக. வெற்றிகளும் நிரந்தரம் அல்ல, தோல்விகளும் நிரந்தரம் அல்ல. ஓகே. அதனால் திமுக அதற்கு முன்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் தொடர்ந்து தோத்திருக்கு. ஓகே. 77லிருந்து அவர் மறைகிற வரை ஆட்சிக்கு வர முடியலை, தோக்கத்தான் செய்யுது. ஆனால் கட்சியை உயிரோட்டத்தோட கட்டி எழுப்பி நிலைநாட்டினார் கலைஞர். ஆமாம், எவ்வளவோ பேர் தியாகம் செய்திருக்கிறாங்க, உயிர் தியாகம் செய்திருக்காங்க, சிறைச்சாலையில் வாடியிருக்கிறாங்க. லட்சோப லட்சம் கழக கண்மணிகள், அண்ணாவின் தம்பிகள், கலைஞரின் உடன்பிறப்புகள் கட்சியை பாதுகாத்து வந்திருக்காங்க. ஆனால் தோல்வி என்பது அரசியலில் தேர்தலில் அது வரும். தோல்வி பிறகு மாறி வெற்றியாக மாறும். தோற்றவர்கள் வெல்வார்கள், வென்றவர்கள் தோற்பார்கள். இதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயக பரீட்சை நடந்திருக்கு இப்போ. ஓகே சார். சார், இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறம் விஜய் ஆட்சி அமைக்கிறதா இல்லை திமுக அதிமுக கூட்டணின்னு ஒரு டாக் போச்சு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி உங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சாங்களா? என்கிட்ட கலந்து ஆலோசிக்கலை. ஓகே. கேள்விப்பட்ட போது இது உண்மையாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதிர்ச்சி அளித்தது எனக்கு. அப்படி எப்படி அதிமுக ஆட்சிக்கு அமைக்க திமுக எப்படி போய் சேரும், உதவும்? நம்பவே முடியலையே. அதிர்ச்சி தரத்தக்கதாக இருக்க. இது உண்மையாக இருக்காதுன்னு நினச்சேன் நான். ஓகே. ஆனால் இன்னைக்கு அதிமுகலேருந்து ஒரு தரப்பு பிரிஞ்சு போன தரப்பு அது பேசுனது உண்மைதான்னு சொல்கிறாங்க. இந்த திமுக கூட்டணி இருந்த சிலரும் அதை ஆமோதிக்கிறாங்க. இது உண்மைதானா? எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தொலைக்காட்சிகளில் நடக்கிற வாதங்களில், பத்திரிகையில் வர செய்திகளை பார்க்கும்போது அப்படி ஒரு பேச்சு நடந்ததாக சிலர் சொல்லவும், சிலர் அதை மறுக்கவுமா 2 விதமான கருத்து நிலவுது. அப்படி ஒரு பேச்சு நடந்தது, அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்கறதுன்னு ஒரு பேச்சு நடந்ததுன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இல்லை அப்படி நடக்கவே இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. எனக்கு 2 பற்றி எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வேளை நடந்து அந்த பேச்சு நடந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் நீங்கள் அதுக்கு ஒத்துழைச்சிருப்பீங்களா? அதாவது தம்பி, அரசியலில் 62 வருஷமாக இருக்கேன். எனக்கு வயது 82. 64 வந்தேன். அரசியலில் இவ்வளவு காலம் இருந்து தட்பவெட்பங்கள், வெற்றிகள், தோல்விகள் எவ்வளவோ சந்தித்து வந்திருக்கிறேன். இந்த பிரச்சனையில் இது ஒரு யூகமாகவும் அதே நேரத்திலே ஒரு வியூகமாகவும் இது பற்றி பலதரப்பிலும் பலதரப்பட்ட கருத்துக்கள் இந்த தொலைக்காட்சி வாத மேடைகளிலே பரிமாறப்படுகின்றன. நான் இது குறித்து எந்த கருத்தையும் சொல்வதை தவிர்ப்பது நல்லதுன்னு பேசாமல் இருக்கேன். புரியுது சார். அதே போல் சார், இப்போது திமுக அதிமுகன்னு பேசப்பட்டது போலவே திருமா அவர்களை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு, அதாவது எடப்பாடி வேண்டாம், இங்கேருந்து உதயநிதி சார் வேண்டாம், திரும்பவும் முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படின்னு பேசப்பட்டது உண்மையா? எனக்கு அதை பற்றிய உண்மை தெரியாது. ஏனென்றால் அதிலே மாறி மாறி கருத்துக்கள் வருகின்றன. அது உண்மை என்று ஒரு நாள் சொல்லுகிறார்கள், அப்படி இல்லை என்று மறுநாள் சொல்லுகிறார்கள். அதுவே புதிராக இருக்கு. இட்ஸ் எ பசில். ஓகே. ஒரு புதிராக இருக்குது. அப்படி திரும்பவும் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்குமா சார்? அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஒரு தலித் சகோதரன் முதலமைச்சரானா சமூக நீதி பேசுகிற எங்களுக்கு மகிழ்ச்சி தானே. கட்டாயமா சார். ஏன்னா நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் அப்படிதான் பயணிச்சு வந்து அப்படி வந்தால் நல்லது தானே தமிழ்நாட்டுக்கு. கண்டிப்பாக சார். சார், காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணிக்கு கூட சில சலசலப்போட தான் கூட்டணி உறுதி செஞ்சாங்க. ஆனால் தேர்தலை சந்திச்சாங்க, 5 இடங்களில் வெற்றியும் பெற்றாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை நீங்கள் மாற்றிருக்கிறாங்க. திமுகவின் முதுகில் காங்கிரஸ் நீ குத்திருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த பாருங்க, காங்கிரஸ் ஒரு 100 ஆண்டு கடந்த கட்சி. 1885 தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 140 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த கட்சியில் டெல்லியில் எடுக்கிற முடிவுகள் தான் மாநிலங்களில் பின்பற்றப்படுது. எந்த சூழ்நிலையில் அந்த முடிவுக்கு வந்தார்கள் என்பது காங்கிரஸ் தலைமைக்குத்தான் தெரியும். நான் அவர்களை பற்றி எதுவும் விமர்சித்து சொல்ல விரும்பவில்லை. சார், அதே போல் 2026 தேர்தல் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை அவங்களே தோத்துட்டாங்க.
அதே போல் பாஜகவுடைய ஐடியாலஜி என்னென்னா திராவிடம் இல்லாத, அதாவது கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்றது அவங்களோட டார்கெட்டு. இப்போது திமுக இவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கும் போது அதை கூட ஒரு விமர்சனமாகவே அவங்க பேசலை. அதாவது 2026 ரிசல்ட்டுக்கு அப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது பின்னணியில் என்ன நினைக்கிறீங்க? திராவிடத்தை வீழ்த்த முடியாது. இந்த மண் திராவிட மண். பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களுக்கு முன்பே நாயரும் நேசனாரும் தியாகராயரும் அமைத்த அடித்தளத்தில் பேராசான் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் எண்ணற்றவர்கள் உயிர் தியாகம் செய்து உடையார் பாளையம் வேலாயுதம் என்ன, KVK சாமி, வண்ணை பாண்டியன், நெல்லிக்குப்பம் மஜீத், உடையார் என்று எண்ணற்றவர்கள் உயிர் தியாகம் செய்து லட்சோப லட்சம் தொண்டர்கள் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி காராகிரகத்தில் சிறைச்சாலைகளில் வாடி போராடி போராடி கட்டி எழுப்பப்பட்ட தியாக மாளிகை. அது தமிழ்நாட்டில் எல்லாம் வடநாட்டு பிஜேபியோ இந்துத்துவ சக்திகளோ நினைக்கிற மாதிரி ஒரு கால் அகற்ற முடியாது, அசைத்து வெளியேற்ற முடியாது. அது நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிக ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. அதையெல்லாம் வீழ்த்த முடியாது, அகற்ற முடியாது. அவர் அப்படி நினைச்சா அது பகல் கனவாகிவிடும், ஏமாந்து போவார்கள். கண்டிப்பாக சார். சார், இதே போல் முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அதிமுக வந்து பல்வேறு பிளவுகளை சந்திச்சுட்டு வருது. இன்னைக்கு மிகப்பெரிய பிளவை இன்னைக்கு சந்திச்சு போயிட்டு இருக்கு. அதிமுகவோட பலவீனம் தமிழகத்திற்கு பலமா பலவீனமா? பொதுவாக ஒரு கட்சி பலவீனம் அடைகிறது அரசியலில் நல்லதில்லை. அது மக்கள் திலகம் தொடங்கிய கட்சி, அதுவும் பல ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்கு. பெரியார் எழுத்துக்களை அரசாங்க எழுத்துக்களாக கொண்டு வந்ததே மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். ஆச்சரியம் அது. அவர் பெரியார் எழுத்துக்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி பெரியார் நூற்றாண்டு விழா ஊர் ஊராக நடத்திட்டு போனார். ஆகவே அதிமுகவிலே இப்பொழுது ஒரு உள்ளுக்குள்ளே அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டிருப்பது. பொதுவாக அது பிளவுபடணும், அது ஒன்றும்லாம் போகணும் ஒரு கால் நான் நினைக்க மாட்டேன். எந்த கட்சியாக இருந்தாலும் வலுவாக இருக்கட்டும்னு நினைப்பேன். கண்டிப்பாக. ஏன்னா நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு திராவிட இயக்கம் தான். நீங்களும் திராவிட இயக்கங்கள் வலுவாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. அதனால் அது ஒரு கட்சி இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் பெரிய வலுவான இருக்கிறது 2 கட்சிகள், அதில் ஒன்று பலவீனமாகுது அப்படின்னும் போது அதை எப்படி எடுத்துக்கிறது? திராவிட இயக்கங்கள் வலுவாக இருக்கணும் போது என்னுடைய விருப்பம். ஓகே சார். இதன் பின்னணியில் அதாவது அதிமுகவுடைய இந்த வீழ்ச்சிக்கு யார் காரணம் என நினைக்கிறீங்க? இது ஒரு கட்சி வீழ்ச்சி அடைவதற்கு யார் காரணம்னு இன்னொரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற நான் சொல்கிறது அவ்வளவு நாகரிகமாகாது. சரிங்க சரிங்க சார். இல்லை சார், இப்போது பொதுவாகவே இப்போது வெளிப்படையாக சொல்லணும்னா பின்னாடி பாஜக தான் இவங்களை உடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. இன்னொன்று அதிமுக தலைமை சரியில்லைன்னு ஒரு டாக் இருக்குது. இது ரெண்டுத்தில் எது உண்மைன்னு பார்க்குறீங்க? பாஜக அந்த அளவுக்கெல்லாம் ஊடுருவி உடைக்கலாம் முடியாதுங்க. பாஜக நினைக்கலாம், அவங்க தமிழ்நாட்டில் எந்த வேஷம் போட்டு நுழைய முடியாது எந்த விதத்திலையும். அதிமுகவுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிமுகவினர் தான் காரணமாக இருக்க முடியும். சார், இப்போது தமிழகத்தில் இப்போ உதயநிதி, அடுத்தது துரை வைகோ சார், அண்ணாமலை அவர்கள், சீமான் அப்படின்னு அடுத்த தலைமுறை தலைவர்களுக்கான காலம் இது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதிவிசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.